வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதையிட்டு மகிழ்வடைகின்றேன். நாங்கள் தற்சமயம் 2019ஆம் ஆண்டு உயிரியல் வினாத்தாளுடன் தொடர்பான கலந்துரையாடலை மேற்கொண்டு கொண்டு செல்கின்றோம். அந்த வகையில் வினா இலக்கம் 4 தொடர் பகுதியை கலந்துரையாட உள்ளேன். பரம்பரை அலகுகளின் பாலிபெப்டைட்டுகள் தவிர்ந்த இறுதி விளைவுகள் 2 பெயரிடுக. பாலிபெப்டைட்டுகள் அல்லாத வேற விளைவுகள் எவை? ரைபோசோமிற்குரிய RNA அல்லது rRNA, இடமாற்றும் RNA, tRNA. பரம்பரை அலகுகளில் உருவாக்கப்படுகின்ற RNA, mRNA பிரதியெடுத்தலின் போது நடைபெறுகின்ற செயற்பாட்டின் மூலம் உருவாக்கப்படுகின்றதாக இருக்கும். எனவே அதனையும் DNA ரெட்டித்தலின் போது உருவாக்கப்படுகின்ற DNA தடத்தையும் தவிர இதர விளைவுகள் எவை என்பதற்குரிய விடையாக tRNAயும் rRNAயும் காணப்பட செய்கின்றனவாக இருக்கும். பிறப்புரிமை மாறலின் தோற்றுவாய் யாது? ஒற்றைத்தனி வினா. பிறப்புரிமை மாறலின் தோற்றுவாய் யாது? விகாரம் அல்லது விகாரங்கள் என்பது விடையாக இருக்கும். நாம் அறிந்த வரையில் பிறப்புரிமை மாறல்கள் புதிய இயல்பு சேர்க்கை குறித்தான நியூக்ளியோடைட்டு தொடரை உருவாக்குறதற்கான ஒரே ஒரு மூலமாக விகாரங்கள் காணப்படுகிறது. மறுதலையாக இயல்பு சேர்மானங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற மாறல்களுக்கு ஒடுக்கற்பிரிவின் போது நடைபெறுகின்ற செயற்பாடுகளும் இலிங்கமுறை இனப்பெருக்கத்தின் மூலம் கிடைக்கின்ற கலப்பு சேர்மானங்களும் கலப்பு பிறப்புகளும் காரணமாக அமையும். எமது பாடத்திட்டத்தில் வலியுறுத்தப்பட்டபடி விகாரங்கள் மட்டுமே அத்தகைய மாறல்களுக்கான மூலங்களாக அமையும். மட்டுப்படுத்தற் படம் ரெஸ்ட்ரிக்ஷன் மேப் ஒன்றிலிருந்து எதிர்பார்க்கப்படும் தகவல்கள் யாவை? மட்டுப்படுத்தல் தானத்தின் அமைவிடம் அல்லது நிலை, இத்தகைய தானங்களுக்கு இடையிலான தூரம் என்பவை இந்த விடயங்களாக இருக்கும். 5வது வினா. DNA விரல் அடையாளங்களின் 2 பிரயோகங்களை தருக. DNAயில் காணப்படுகின்ற நியூக்ளியோ தட தொடர்ச்சியை நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்று சொல்கிறோம். விரல் அடையாளங்கள் அல்லது தட தொடர்ச்சிகளாக இருக்கும். இவற்றின் பிரயோகங்களை தருக என கேட்கப்பட்ட வினாவின் பொருட்டு தந்தைமை அல்லது பெற்றோர் சோதனை, பேரண்டல் டெஸ்டிங் என்று சொல்கிறோம். பெற்றோருள் தாய் தந்தை என்பவர்களை அடையாளப்படுத்துவதற்கான தகவல் அங்கு காணப்படும். குற்றவாளிகளை இனங்காணல் அல்லது அடையாளப்படுத்தல், பாதிக்கப்பட்டவர்களை இனங்காணல் அல்லது அடையாளப்படுத்துதல், நோயாக்கிகளை அல்லது நோய்க்காரணிகளை தொற்றக்கூடிய அங்கிகளை இனங்காணல் அல்லது அடையாளப்படுத்தல் என்பவை தகவல்களாக தரப்பட்ட விடைகளாக இருக்கும். இதனை மாணவர்களே நீங்கள் சுருக்கி பொழிப்பாக்கி ஒன்று சட்ட மருத்துவத்தோடு தொடர்பான விவரங்கள், அதுதான் பெற்றோர் சோதனை அல்லது குற்றவாளிகளை அடையாளம் காண்றது போன்ற விவரங்களாக இருக்கும். அதேவேளை நோயியலோட சட்ட மருத்துவம் வேறு, மருத்துவம் வேறு. மருத்துவ ரீதியில் நோயாக்கிகளை அடையாளப்படுத்துறதற்கு எங்களுக்கு உதவுகின்ற விவரமாக இருக்கும். தாவர பிறப்புரிமை பொறியியலில் அதற்கு மட்டுமே உரிய DNA விநியோகிக்கும் தொகுதியை பெயரிடுக. பிறப்புரிமை பொறியியலில் தாவரங்களை பிறப்புரிமையியல் ரீதியாக மாற்றியமைக்கின்ற பிறப்புரிமை பொறியியலில் அதற்கு மட்டுமே உரித்தான DNA விநியோக தொகுதி அக்ரோபாக்டீரியம், பாக்டீரியாக்களை அடிப்படையாக கொண்ட கருவியாக கொண்ட அவற்றை பயன்படுத்துகின்ற, ஏனெனில் மண்ணில்
இவை இயல்பாகவே காணப்பட்டு சாதாரண தாவரங்களை தொற்றும் தகவுடையவையாக காணப்படுகின்ற படியால் இந்த வகையில் அவற்றை அடிப்படையாக கொண்ட இவர்களை முகவர்களாகவோ அல்லது இவற்றை காரணிகளாகவோ கொண்டு மேற்கொள்ளுகின்ற இடமாற்றத்தின் பொருட்டான விநியோகத் தொகுதியை இவ்வாறு குறிப்பிட்டு கொள்ளலாம் என்ற வகையில் தாவர பிறப்புரிமையியலில் பிறப்புரிமை பொறியியலில் மூலவளங்களாக பயன்படுத்துகின்ற காரணியாக அக்ரோபாக்டீரியம்கள் காணப்பட செய்கின்றன. இவை தவிர வேறு இடமாற்றுகின்ற பொறிமுறைகளோடு தொடர்பான தகவல்களை வளநூல் கொண்டிருக்குது. அங்கு அவற்றை உசாவி அறிந்து கொள்ளுங்கள். பகுதி சி, சுற்றாடல் உயிரியலில் வாழிடம் என்பதால் கருதப்படுவது யாது? வாழிடத்தோட வாழிடம் என்றால் என்ன என்ற வினாவில் வாழிடம் என்பதனால் ஆள் கருதப்படுவது யாது? மேலதிகமான சில தகவல்களையும் நாங்கள் அடக்கியதாக விடைய தயார் செய்ய வேண்டும். ஒரு அங்கி அல்லது ஒரு இனம். சுற்றாடலில் இனம் அல்லது தனியன்தான் அழகாக கொள்ளப்படுகின்ற படியால் இனம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட தனியன்களை அடக்கியதாக காணப்படும் என்பதனால் இவை வாழுகின்ற பௌதீக பரப்பு, பௌதீக பிரதேசத்தை நாங்கள் இந்த வகையில் சுற்றாடல் உயிரியலில் வாழிடம் என அடையாளப்படுத்துகின்றோம். வினா இலக்கம் 2A, சூழல் தொகுதி ஒன்றில் உயிரற்ற மற்றும் உயிருள்ள கூறுகளை கருத்தில் கொள்ளும் பொழுது நடைபெறும் இடைத்தாக்க வகைகள் 3 குறிப்பிட்டு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் தருக. சுற்றாடல் உயிரியலில் காணப்படுகின்ற அடிப்படை காரணிகள் உயிர்காரணிகள், உயிரிலி காரணிகள். இங்கு உயிருள்ள காரணிகளுக்கும் உயிருள்ள காரணிகளுக்கும் இடையிலான இடைத்தாக்கங்கள், உயிரற்ற காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையிலான இடைத்தாக்கங்கள், உயிரிலி காரணிகளுக்கான இடைத்தாக்கங்கள் என்ற வகையில் இந்த வினா காணப்பட செய்யுது. எனவே இவற்றின் பொருட்டு நாங்கள் 3 விதமான இடைத்தாக்கங்களை இங்கு அடையாளப்படுத்த உள்ளோம். ஒன்று, உயிர்க்கூறுக்கும் உயிரிலிக்கூறுகளுக்கும் இடையிலான விவரம். தாவரங்களாலேயோ விலங்குகளாலேயோ நீரோ அன்றி கார்பனீரொட்சைட்டோ அல்லது ஆக்சிஜனோ தமது தேவைகளின் பொருட்டு எடுக்கப்படுமேயாயிருந்தால், வடிவா பாருங்கோ, உயிர்க்கூறு உயிரிலிக்கூறு தாவரங்களால் அல்லது மண்ணிலிருந்து போஷணைப் பொருட்களோட தொடர்பான விவரங்கள் அல்லது உயிர்க்கூறுகளுக்கும் இடையிலான போஷணை தொடர்புகள் போட்டியாக இருக்கலாம், ஒன்றிய வாழ்வாக இருக்கலாம், ஓரட்டில் உண்ணலாக இருக்கலாம், ஒட்டுண்ணி தொடர்பாக இருக்கலாம், ஒன்றுக்கொன்று துணியான் தன்மை தொடர்பாக இருக்கலாம், இறை கவ்வலாக இருக்கலாம். இது போன்ற விவரங்களை சுருக்கமாக பொழிப்பாக்கி ஊட்டல் தொடர்புகள் எனவோ அன்றி இதே ஊட்டல் தொடர்புகளை உணவு சங்கிலி தொடர்புகள் எனவோ அன்றி சங்கிலிகள் ஒன்றுடன் ஒன்று தொடுக்கப்படுவதன் மூலம், ஏனெனில் ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை உணவாக கொள்வதனாலும் ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றுக்கு உணவாகி போவதனாலும் இத்தகைய தொடர்புகள் ஏற்படுவதனால் அது உணவு அமையலாம். இந்த வகையில் உயிர்க்கூறுகளுக்கிடையிலான தொடர்பு போஷணை தொடர்பாக இருக்கும். பொழிப்பாக்கி ஞாபகப்படுத்துவதற்கு வசதியாக உங்களுக்கு நான் இதனை இந்த வகையில் வெளிப்படுத்துகின்றேன். அடுத்தபடி, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஆக்சிஜன் தாவரங்களுக்கும் சுவாசத்துக்கு தேவை, விலங்குகளுக்கும் தேவை. கார்பனீரொட்சைட்டு தாவரங்களுக்கு ஒளி தொகுப்பின் பொருட்டு இன்றியமையாதது. எனவே இவற்றையும் கனியுப்புக்கள் நீர் போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ளுகின்ற தொடர்பானது உயிர்க்கூறு
உயிரிலி கூறுகளுக்கு இடையிலான இடைத்தாக்கங்களுக்கான உதாரணமாக காணப்படும். இதர தொடர்பு. மூன்றாவது தொடர்பு உயிரிலி கூறுகளுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இரசாயன தாக்கங்கள். மண்ணில் காணப்படும் கனிப்பொருட்கள் ஒட்சியேற்றப்படுகின்றது, தாழ்த்தப்படுகின்றது போன்ற இரசாயன தாக்க தொடர்புகள் இத்தகைய உயிரிலி தொடர்புகளாக இருக்கும். சூழல் தொகுதி பல்வகமை என்றால் என்ன? எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. வேறுபட்ட சூழல் தொகுதிகள் அனைத்தினதும் சேர்மானத்தை ஒன்றாக கருதும் பொழுது அந்த வகையிலான சூழல் தொகுதி வேறுபாடுகளுக்கான அடிப்படைகள் எவை? வாழிடங்களாக இருக்கும். எனவே இந்த வாழிடங்களை அடிப்படையாக கொண்டு உயிர் வாழும் உலகில் உள்ள வேறுபட்ட வாழிடங்கள், வாழும் சாகியங்கள், உயிர் கூறுகள் மட்டும் ஒருங்கே கருதப்படும் பொழுது அவை சாகியங்களாக இருக்கும். மற்றும் சூழலியல் செய்முறைகள், சூழலில் நடைபெறுகின்ற ஏற்கனவே நாம் பார்த்தது போன்ற பல்வேறு விதமான ஊட்டல் தொடர்புகளும் மண்ணாதல், பாறைகள் தகர்வடைகின்ற போன்ற செயற்பாடுகளில் உயிரிகளினுடைய இரசாயன கழிவுப் பொருட்கள் போன்றவற்றினுடைய பாதிப்புகள் போன்ற விவரங்கள் இந்த வகையிலான சூழல் தொகுதி பல்வகம வேறுபாட்டுக்கு காரணமான விடயங்களாக இருக்கும். இவற்றை நீங்கள் அடையாளப்படுத்துவதன் மூலம் உங்கள் விடைய தெளிவாக வெளிப்படுத்தி கொள்ளலாம். கலாச்சார இனம் என்றால் என்ன? ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் என்பது பொருளாக இருக்கும். கலாச்சார இனம் என்றால் என்ன? காப்பு செய்வதற்கான சூழல் தொகுதி ஒன்றினை பிரதிநிதித்துவம் செய்வதற்கான அடையாளமாக அல்லது குறியீடாக தெரிவு செய்யப்படும் இனத்தை நாங்கள் கலாச்சார இனம் என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் கலாச்சார இனம் ஒன்றின் பெயரினை குறிப்பிடுக. இனம் ஒன்றின் பெயரினை குறிப்பிடுக. நீல உடல் பெருங்குயில் பெயரினை குறிப்பிடுக என கேட்டபடியாலும் வளநூலங்களுக்கு பொது பெயர்களுடன் தொடர்பான விவரங்களை மட்டுமே பரிந்துரைக்கின்றபடியாலும் பொது பெயர் மட்டும் போதுமானது. திண்மக் கழிவை திறந்த வெளியில் குவிப்பதனால் ஏற்படும் சுற்றாடல் பிரச்சனைகளை குறிப்பிடுக. திண்மக் கழிவுகளை திறந்த வெளிகளில் கழித்து குவிப்பதனால் ஏற்படும் சுற்றாடல் பிரச்சனைகள் ஆவன நோய்க்காவிகள் அல்லது நுளம்புகள் அல்லது ஈக்கள் அல்லது எலிகள் பெருகுவதற்கான இடங்களை வழங்குதல் அல்லது உருவாக்குதல். இந்த நோய்க்காவிகள் உருவாகிறதற்கு காரணமாக அமைகின்றமை. இன்னொரு விதத்தில் விருத்தியை தூண்டுதல். எந்த ஒரு தகவலும் போதுமானதாக இருக்கும். எல்லா விவரங்களையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமென்ற தேவை இல்லை. இரண்டாவது, நீரினால் பரவும் நோய்களினது டைஃபாய்டு அல்லது நெருப்பு காய்ச்சல் அல்லது பராதைஃபாய்டு அல்லது வாந்தி பேதி அல்லது கொலரா அல்லது வயிற்றோட்டம் அல்லது உதர குடல் அழற்சியினது பரவல். ஆக பொழிப்பாக்கி சாராம்சமாக நீரின் மூலம் பரவும் நோய்களுக்கான காரணி என்ற வகையில் நீங்கள் அடையாளப்படுத்துவது போதுமானதாக இருக்கும். பிள்ளைகள், நீங்கள் புள்ளி வழங்கும் திட்டத்தில் காணப்படுகின்ற அத்தனை தகவல்களையும் அச்சொட்டாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்பது இல்லை. அவற்றை பொழிப்பாக்கி தனி ஒற்றை
தனி சொல்லில் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. தவிர விரும்பத்தகாத மனம் அல்லது வாசனை உருவாகிறதற்கு காரணமாகும். அது தவிர மீத்தேன் உருவாக்கத்துக்கு காரணமாதல் அல்லது வெடிப்புக்கள் ஏற்படுவதற்கு காரணம். மீத்தேன் உருவாகி அது தீப்பற்றுகின்ற பட்சத்தில் எங்களுக்கு இத்தகைய வெடிப்புக்கள் ஏற்பட செய்கிறதாக இருக்கும். அன்றாட வாழ்வில் நாங்கள் கேள்விப்படுகின்ற கொள்ளிவாய்ப்பேய்கள் இவற்றினுடைய பிரதிபலிப்புகளாக இருக்கும். பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கின்றமை இன்னொரு காரணம். ஏனெனில் மீத்தேன் பூகோள வெப்பமாதலுக்கான காரணிகளுள் முதன்மையானவற்றுள் ஒன்று. கார்பனீரொட்சைட்டுக்கு அடுத்தபடி நிலத்தடி நீர் அல்லது தரைகீழ் நீர் அல்லது அது போன்ற நீர் மூலங்கள் இத்தகைய காரணிகளால், தொற்று நோய் காரணிகளால் மாசடைவதற்கு காரணமாகிறது இன்னொரு விடயமாக இருக்கும். அவை தவிர வளி மாசடைதல், நீர் மாசடைதல் என்ற கூற்றுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இறுதியாக நான் குறிப்பிட்ட இந்த 2 காரணிகளும் உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக மேலதிகமாக சேர்த்து கொள்ளப்பட்ட தரவுகளே தவிர வளநூலில் எங்களுக்கு இடம்பெற்றுள்ள விடயங்கள் அல்ல என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த விடயங்களினுடைய முக்கியத்துவங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றமை எதிர்கால பரீட்சை நோக்கில் இன்றியமையாத செயற்பாடு என்பதனால் ஆகும். சுகாதார ரீதியிலான காணி நிரவுகை என்றால் என்ன என்பதனை சுருக்கமாக விளக்குக. சுகாதார ரீதியிலான காணி நிரவுகை, சுகாதாரம் எங்களுடன் தொடர்பானது, ஆரோக்கியம் எங்களுடன் தொடர்பானது. காணி நிரவுகைக்கு ஆரோக்கியமோ அன்றி சுகாதாரமோ இல்லை. எனவே தான் இந்த வகையில் ஆரோக்கியமானது என்பதற்கு பதிலாக சுகாதார ரீதியிலான என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்குது. இதனுடைய விளக்கம் பொறியியலுக்குரிய முறையில் மெக்கானிக்கல் என்று சொல்லுவாங்க, அல்லது திட்டமிட்ட முறையில் கழிவுகளை அகற்றிக் கொள்கின்றமை முதலாவது விவரம். அடுத்து, இந்த வகையில் அகற்றிக் கொள்ளும் பொழுது கழிவுகளை படைகளாக பரவிக்கொள்ள வேண்டும். அந்த படைகளை இறுக்கி நெருக்கிக் கொள்ள வேண்டும், இறுக்கமாக நெருக்கிக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் கனஅளவு பெருமளவில் குறைத்து கொள்ளப்படும். தொடர்ந்து கழிவுகளை மண்ணால் மூடிக்கொள்ள வேண்டும். இதனை அடுத்து காற்றின்றிய நிலையில் இந்த கழிவுப் பொருட்கள் பிரிந்தளிகை உறச் செய்யும். நாம் அறிந்தபடி உயிரியல் செயற்பாடுகள் அங்கு நடைபெறும், இரசாயன செயற்பாடுகள் நடைபெறும். இவற்றினூடாக பிரிந்தெளிதல் நடைபெறச் செய்கின்றதாக இருக்கும். இத்துடன் மாணவர்களே, அமைப்பு கட்டுரை வினாக்களுடன் தொடர்பான அத்தனை விவரங்களையும் பூர்த்தியாக்கிக் கொள்கின்றேன். இனி பகுதி பிக்குரிய கட்டுரை வினாக்கள், கட்டுரை வினாக்களுள் முதலாவது வினா தொடர்பான விடயங்களுள் பிரவேசிக்கின்றேன். ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததற்கு பதிலாக பகுதி 2 வினாத்தாளில் அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4ஐயும் தொடர்ந்து வினா இலக்கம் 5, 6, 7, 8, 9, 10 என 6 வினாக்கள் கட்டுரை வினாக்களுள் எங்களுக்கு யாதாயினும் 4 வினாக்களுக்கு மட்டும்
விடையளிப்பதன் மூலம் இந்த வினாத்தாளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி பல பகுதிகளை கொண்டிருக்கிற உப பகுதிகளை பிரிவுகளை பெருமளவில் கொண்டிருக்கின்ற வினாக்களையோ அன்றி நீங்கள் இலகுவாகவும் உங்களால் எளிமையாகவும் விடையளிக்கப்படக்கூடிய வினாக்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஓரொரு இடைநேர் விளைவுகள் காரணமாக சில வினாக்க பகுதிகள் உங்களால் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்காத பட்சத்தில் அவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்கின்ற 2 வினாக்களுள் அடக்கிக் கொள்ளலாம். எனவே சுருக்கமாக பௌதீகவியல் இரசாயனவியல் பாடங்களில் போல அல்லாமல் தெரிவுக்குரிய பகுதிகளை மிக குறைந்த அளவில் கொண்டிருக்கின்ற உயிரியல் பாடத்தில் நீங்கள் 4 வினாக்களை தெரிவு செய்து அவை ஒவ்வொன்றுக்குமான இலக்கங்களை பதிவு செய்து விடைகளை தெளிவாக எழுதி செல்ல வேண்டும். அந்த வகையில் முதலாவது வினாவுடன் தொடர்பான தகவலை நான் இந்த நிகழ்வில் தொடர்ந்து கலந்துரையாடுகின்றேன். வினா இலக்கம் 5 உபப்பகுதி ஏ நொதியங்களின் பொது இயல்புகளை சுருக்கமாக விவரிக்க. நொதியங்களின் பொது இயல்புகளை சுருக்கமாக விவரிக்க. அந்த வகையில் நொதியங்கள் புரதங்களாலானவை. முதலாவது தகவல், இந்த நொதியங்கள் ஊக்கல் இயல்புகளை கொண்டவை. 2வது தகவல், இந்த நொதியங்களினுடைய தாக்க பொறிமுறையுடன் தொடர்பான 3வது பிரதான அடிப்படை தகவல் என்பனவற்றினுடைய அடிப்படையில் நொதியங்களின் பொது இயல்புகளை நீங்கள் சுருக்கமாக விவரிக்க வேண்டும். ஆக விவரிக்கின்ற வினாவிலிருந்து சுருக்கமாக விவரிக்கின்ற தகவல் வேறுபடும். எனவே இதன் மூலம் நீங்கள் வினாவினுடைய அடுத்த பகுதிக்கு போதியளவு நேரத்தை மீதப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வகையில் பொது இயல்புகளுடன் தொடர்பான தகவல்களை நான் கலந்துரையாட பிரவேசிப்பேனே ஆயிருந்தால் நொதியங்கள் பெரும்பாலும் கோளப்புரதங்களாகும். நான் ஏற்கனவே வினாவின் பொருட்டு விடை அளிப்பதற்கான வழிகாட்டலில் குறிப்பிட்டபடி புரதங்கள் ஊக்கல் பண்பு தாக்கப் பொறிமுறை என்ற 3 அடிப்படை விடயங்களையும் அடியொற்றியதாக இந்த பொதுவான இயல்புகளை நீங்கள் சுருக்கமாக விவரித்து செல்ல வேண்டும். அந்த வகையில் நொதியங்கள் கோளப்புரதங்களாகும். அதிலும் உங்களுக்கு வாய்ப்பான வகையில் பெரும்பாலும் என்ற பதம் அடைப்புக்குறிக்குள் உட்படுத்தப்பட்டிருக்குது. தொடர்ந்து இவற்றை பற்றிய தகவல்களை நாங்கள் ஒன்றன் பின்னொன்றாக, ஏனெனில் விவரிப்பதற்கு யார், எவர், அவர் எங்குள்ளவர், அவரை பற்றிய தகவல்கள் என்றவாறு சின்னஞ்சிறு இலக்கிய நடையில பெரும்பாலும் கதை சொல்வது போல கட்டுரை வினாக்களின் பொருட்டு விடைகளை கோர்த்து சேர்த்து செல்ல வேண்டும். இதன் மூலம் அடுத்த தகவலாக இவை உயிரியலுக்குரிய ஊக்கிகள், பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊக்கிகள்
இரசாயன ஊக்கிகள் அல்ல, உயிரியல் ஊக்கிகள். கலங்களுள் தொழிற்படுபவை, வெளியிலும் செயற்படுபவை, கலங்களுக்கு அப்புறமாகவும். இவை தாக்க வீதத்தை அதிகரிப்பவை. தாக்கங்களின் ஏவற் சக்தியை குறைப்பதன் மூலம் தாக்க வீதத்தை அதிகரிக்கின்றன. மூலக்கூறுகளினுடைய மோதுகைகளை அதிகரிப்பதன் மூலம், மோதுகைகளுக்கு காரணமானது மூலம், அதே நேரம் இதே தாக்கங்கள் இவை இல்லாமல் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தாக்க மூலக்கூறுகளினுடைய தாக்க நிலையை எய்திக்கொள்வதற்கு ஆக வழங்கப்படுகின்ற சக்தி ஏவற் சக்தி. நொதியங்கள் காணப்படுகின்ற பட்சத்தில் அந்த ஏவற் சக்தியின் அளவு குறைக்கப்படும். ஆக ஏவற் சக்தியை குறைக்கின்றன. அவ்வாறு ஏவற் சக்தியை குறைப்பதன் மூலம் ஊக்கல் தொழிற்பாட்டுக்கு காரணமாகின்றன. 4வது விபரம், தாக்கங்களின் ஏவற் சக்தியை குறைப்பதன் மூலம். 5வது தரவு, பெரும்பாலான நொதியங்கள் வெப்பமாறு இயல்பு, வெப்ப உணர்திறன் அல்லது வெப்ப உணர்திறன் கொண்டவை. அதனுடைய பொருள் என்ன என்றால், வெப்பநிலை மாறுகின்ற பொழுது இவற்றினுடைய ஊக்கல் பண்பில் பாதிப்பு ஏற்படும் என்பதாக இருக்கும். எவ்வாறாயினும் எங்களுக்கு வினா சுருக்கமாக விளக்குக எனத்தான் தரப்பட்டிருந்தது. நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற வேளையில் இந்த காரணங்களை எல்லாம் காரணக்காரிய தொடர்பின் மூலம் விளக்கமாக கற்றிருக்கின்றோம். எனினும் இந்த வினா 2 பகுதிகளை கொண்டிருக்கின்ற வினா. அதே நேரம் கட்டுரை வினா ஒன்றின் பொருட்டு மிஞ்சி போனால் அரை மணி நேரத்திற்கு மேலதிகமாக நாங்கள் நேரத்தை செலவிடுவது பிரதிகூலமானது. எனவே நாங்கள் இயன்ற வரையில் வினா பகுதிகளுக்கு விடையளிப்பதற்கான நேரத்தை விளைதிறனாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதலால் அடுத்த பகுதிக்கு போகின்றேன். 6வது தகவல், இவை ஈட்டு விளைவு பொருட்களினது தன்மைகளை இயல்புகளை மாற்ற மாட்டா. உயிரியல் ஊக்கிகள் ஆன நொதியங்களினுடைய தாக்கங்கள் நடைபெறுகின்ற போது உருவாகின்ற விளைவு பொருட்கள் ஈட்டு விளைவுகளாக இருக்கும். இந்த ஈட்டு விளைவுகளினுடைய தன்மைகளில் இந்த நொதியங்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்லை. அசேதன ரசாயன ஊக்கிகளாக காணப்படுமையாய் இருந்தால் அவை தோன்றுகின்ற விளைவு பொருட்களுடன் சில வேளைகளில் தாக்கங்களை இட்டுச் செல்வதன் மூலம் அந்த தாக்கத் தொகுதியுள் அந்த ஊக்கிகள் கிடைக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். எனவே தான் இந்த வகையில் ஈட்டு விளைவு பொருட்களினது தன்மைகளை, இயல்புகளை அல்லது பண்புகளை இவை மாற்ற மாட்டா. 7வதாக தரப்பட்ட தகவல், இவை கீழ்ப்படைக்கு அல்லது அடிப்படைக்கு, சப்ஸ்ட்ரேட் என ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள், பெரிதும் தனித்துவமானவை அல்லது அடிப்படை தனித்துவமானவை. நாங்கள் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக் அப்படி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவது இதனைத்தான். இதுவே தான் அப்பால எங்களுக்கு இன்டியூஸ் ஃபிட் தியரிக்கு காரணமாக காணப்படுகின்றமையும் நாம் அறிந்தது. 8வது விஷயம்,
நொதியங்களினால் ஊக்குவிக்கப்படும் பெரும்பாலான அல்லது சில தாக்கங்கள் மீளக்கூடியவை. உண்மையில் மாணவர்களே, பெரும்பாலான தாக்கங்கள் மீளக்கூடியவை. ஆயினும் சில அசாதாரண சந்தர்ப்பங்கள் காரணமாக சில என்ற பதம் புள்ளி வழங்கும் திட்டத்துள் மிகவும் பிந்திய நிலைமைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டதாக இருக்கும். நொதிய தாக்கங்கள் பெரும்பாலும் மீளக்கூடியவை. இந்த தகவல்களை உங்களுடன் நான் பகிர்வதற்கான காரணம், எதிர்காலத்தில் நீங்கள் இது போன்ற விடயங்களை கருத்தூன்றி கவனித்து பரீட்சை வினாக்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக தவிர வேறொன்றுக்காகவும் இல்லை. அடுத்த தகவல், நொதிய தாக்க வீதம், pH, வெப்பநிலை, நிரோதிகள் மற்றும் கீழ்ப்படைச்சரிவு அல்லது நொதியச்சரிவு என்பனவற்றால் பாதிக்கப்படுபவை. pH, வெப்பநிலை, நிரோதிகள், கீழ்ப்படைச்சரிவு அல்லது நொதியச்சரிவு ஏதாவது ஒரு தகவல் எங்களுக்கு போதுமானது. ஏனெனில் தாக்கம் நடைபெறுகின்ற சூழலில் நொதியமும் கீழ்ப்படையும் ஒன்றாகவே காணப்படும். ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரணி தாக்க வீதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதனால் ஏதாவது ஒன்று பற்றி கலந்துரையாட வேண்டும் என்பதற்காக நொதியச்சரிவு அல்லது கீழ்ப்படை அல்லது அடிப்படைச்சரிவு என தரப்பட்டிருக்கு. எவ்வாறாயினும் உங்களை பொறுத்தவரையில் இதே வினா மீண்டும் ஒரு தடவை கட்டுரை வினாக்களுள் ஒன்றாக இடம்பெறும் பட்சத்தில் இது போன்ற விடயங்களை இப்படியே வெளிப்படுத்துகின்ற போக்கிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விவரத்தையும் எப்படியும் கற்றுக்கொண்டிருந்த போதிலும் கூட வினாவை அதனுடைய தொனிப்பொருள் நோக்கி கருத்தில் கொண்டு துல்லியமாக தெளிவாக விளங்கி சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் உங்கள் சொந்த சிந்தனை தெளிவுடன் நீங்கள் விடையளிக்க வேண்டுமே தவிர வளநூலோ அன்றி வகுப்போ என்ற அடிப்படையில் கற்றுக்கொண்ட அத்தனை விடயங்களையும் மட்டுமே அங்கு விடைத்தாளில் பதிவு செய்ய வேண்டுமென்ற தேவை இல்லை. அவ்வாறு பதிவு செய்யும் பட்சத்தில் நாளடைவில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான வினாக்கள் இடம்பெறும் பொழுது புள்ளி வழங்கும் திட்டம் மாற்றம் காணும் பட்சத்தில் உங்களால் புள்ளிகளை சேகரித்து கொள்ள முடியாமல் போகின்ற நிலைமைகள் ஏற்படலாம் என்றபடியால் இத்தகைய தகவல்களை உங்களுக்கு இந்த இடத்தில் முன்மொழிகின்றேன். 10வது தரவு, இவை தாக்கத்தின் போது பயன்படுத்தப்படுவதில்லை. எந்தவிதமான ஊக்கிகளும் தாக்கத் தொகுதியுள் தாக்கத்தின் முடிவில் மிஞ்சுவது எஞ்சுவது போல இங்கு நொதியங்களும் மிஞ்சச் செய்கின்றனவாக இருக்கும். இதனால் மீண்டும் மீண்டும் இவை தாக்கத்தின் பொருட்டு பயன்படுத்தப்படக்கூடியவையாக இருக்கும். அசேதன சேதன ஊக்கிகள் அனைத்தினதும் பண்பாக இவை காணப்படும் என்றபடியால் இந்த தகவலும் எங்களுக்கு இத்தகைய சுருக்கமான விளக்கத்தின் போது வேண்டப்படுகின்றதாக இருக்கும். 11வது விவரம், இவை தாக்கம் நடைபெறும் கீழ்ப்படையுடன் இணையும் குறிப்பான உயிர்ப்பு மையங்களை அல்லது தாக்க மையங்களை அல்லது செயற்படு மையங்களை கொண்டவை. இந்த மையங்களை நாங்கள் ஆங்கிலத்தில் ஆக்டிவ் சைட்ஸ் என்று சொல்கிறோம். இந்த மையங்களுடன் தொடர்பான விவரங்களும் அவற்றினுடைய கட்டமைப்பும் அந்த கட்டமைப்பின் ஆக்கத்தில் பங்கு கொள்ளுகின்ற ஒரு சில அமினோ அமிலங்கள்
பற்றிய தகவல்களும் நாங்கள் அன்றாட சாதாரண வகுப்பில் கற்றுக்கொண்ட விடயங்களாக இருக்கும். தொடர்ந்து சில நொதியங்கள் தாக்கங்களை ஊக்குவிப்பதற்கு அல்லது அவற்றின் தொழிற்பாட்டுக்கு புரதமல்லாத கூறுகள் அல்லது துணைக்காரணிகள் தேவை அல்லது அவற்றினுடைய செயற்பாட்டின் பொருட்டு இந்த துணை காரணிகளை வேண்டி நிற்பவை என்ற தகவலுடன் இந்த வினாவின் பொருட்டான இந்த தகவல்கள் சுருக்கமாக நிறைவாக்கி கொள்ளப்பட செய்கின்றனவாக இருக்கும். மாணவர்களே, இந்த வகையில் 1 முதல் 12 வரையிலான விவரங்களை தகவல்களை புள்ளி வழங்கும் திட்டம் எங்களுக்கு ஒன்றுடன் ஒன்று கோர்த்து தொடுத்து தொடர்பு படுத்தி வரிசைப்படுத்தி தந்திருந்த போதும் நீங்கள் இதே ஒழுங்கில் உங்களுக்கு விடைகளை எழுதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருக்காதீர்கள். அத்தகைய தேவைகள் எதுவுமே இல்லை. இவற்றை இட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மதிப்பீட்டாளர்கள் உங்கள் விடைத்தாளில் உள்ள விடையுள் இந்த தரவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன என்பதனை தேடி தேடி புள்ளி வழங்குவதற்கு கடப்பாடுடையவர்கள். எனவே அவர்கள் தாம் புள்ளி வழங்கும் திட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டிய, ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியமைக்கு வசதியாகத்தான் இந்த வகையில் புரதம், ஊக்கி, பாதிக்கிற காரணிகள் என்றவாறாக ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி கோர்த்து எங்களுக்கு புள்ளி வழங்கும் திட்டம் தரப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் நீங்கள் இதே ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்பதுவோ அல்லது பரீட்சை முடிந்த பின்னர் நீங்கள் விடையளித்த போக்கு பற்றி கவலைப்படவோ வேண்டிய தேவை இல்லை. மதிப்பீட்டாளர்கள் பெரும்பாலும் இந்த விவரங்களை விளங்கி உங்கள் விடையுள்ளிருந்து இந்த தகவல்களை தேடி தேடி புள்ளி வழங்கி இருப்பார்கள் என்ற உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு கோரிக்கொள்கின்றேன். இத்துடன் வினா இலக்கம் 5 பகுதி 2 பொருட்டான வினாவை பார்ப்போமா? வினா இலக்கம் பி, அதனுள் உபப்பிரிவு ரோமன் இலக்கம் 1, pHம் வெப்பநிலையும் நொதிய தாக்கங்களின் தாக்க வீதத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை விளக்குக. மாணவர்களே, எவ்வாறு என்ற பகுதியையும் கவனியுங்கள் கருத்தோன்றி. அதே நேரம் விளக்குக எனவும் வினவப்பட்டிருக்கின்றமே அடிப்படையாக கொண்டு இந்த வினாவின் பொருட்டான விடையை நாங்கள் எழுதி செல்ல வேண்டும். அதே வேளை கட்டுரை வினா பகுதி என்பதென மறத்தலாகாது. ஒன்று. இன்னொன்று, pHம் வெப்பநிலையும் எவ்வாறு என்பதும் விளக்க வேண்டும் என்பதனையும் கருத்தூன்றி கவனிக்க வேண்டும். ஒவ்வொன்று தொடர்பாகவும், அதாவது pH தொடர்பாகவும் வெப்பநிலை தொடர்பாகவும் நொதியத்தாக்க வீதத்தில் ஏற்படும் பாதிப்புகளுடன் தொடர்பான பரிசோதனைகள் எங்கள் செய்முறை பட்டியலில் இடம்பெற்றுள்ள விடயங்களாக இருக்கும். குறிப்பாக வெப்பநிலை காரணமாக நொதியத்தாக்கம் செயலின்மையாவது தொடர்பான தரவும் எங்கள் செய்முறைகளுள் இடம்பெறுபவை. நாம் அனைவரும் வகுப்பில் செய்த பரிசோதனையை அடிப்படையாக கொண்டது. எனவே பரிசோதனையின் பொருட்டான ஆயத்தம், பரிசோதனையின் பொருட்டான வளர்ச்சி, பரிசோதனையின் பொருட்டான முடிவின் இறுதியில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வரைவு, இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமானவை. சாதாரணமாக
கட்டுரை வினாக்களை பொறுத்தவரையில் இத்தகைய பரிசோதனை பெறுபேறுகளாக வரைவுகள் வெளிப்படுத்தப்படுவது வழமை. இங்கு எங்களுக்கு வரைவுகளும் புள்ளி வழங்கும் திட்டத்தில் ஒதுக்கீட்டு புள்ளிகளுடன் இடம்பெற்றவை என்பதனால் எந்தொரு வரைவு தொடர்பாகவும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சில தகவல்களை உங்களுடன் இப்பொழுது பகிர விரும்புகின்றேன். முதலாவது விவரம் அச்சுக்கள். ஆக இந்த அச்சுக்கள் ஒவ்வொன்றும் எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. அதேவேளை சிறிய வகுப்பிலிருந்தே நாங்கள் கற்று வந்த விவரங்களுள் எக்ஸ் அச்சில் சாரா மாறி, எக்ஸ் அச்சில் நாங்கள் மாற்றுகின்ற காரணியுடன் தொடர்பான விவரம், ஒய் அச்சு இந்த சாரா மாறி சார்பாக ஏற்படுகின்ற மாற்றங்களை பிரதிபலிக்கின்ற தகவல். ஆக சார் மாறியுடன் தொடர்பான விவரம் தவிர எக்ஸ் அச்சில் எந்த காரணி மாற்றம் காண்கின்றதோ அந்த காரணி, அதேவேளை அந்த காரணிக்குரிய அலகு என்பனவும் இவ்வாறே ஒய் அச்சில் காரணி அல்லது மாற்றத்துக்குட்படுகின்ற சார்மாறி அதனுடைய அலகு போன்ற விவரங்களும் ஒழுங்காக குறித்து கொள்ளப்பட வேண்டும் என்பதனை தயவு செய்து கருத்தூன்றி கவனியுங்கள். 6 விதமான விவரங்களை பொழிப்பாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. எக்ஸ் அச்சில் குறிக்கின்ற சாரா மாறி, சார் மாறி ஒய் அச்சில். அதேவேளை இந்த சார் மாறிக்கும் சாராத மாறிக்குமான அலகுகள் சில சந்தர்ப்பங்களில் தாக்க வீதம் போன்றவையாக இருக்கிற பட்சத்தில் இந்த அலகுகள் காணப்பட முடியாமல் போகும் என்பதனை கவனிக்க வேணும். சில வேளைகளில் எமது பரிசோதனையில் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற காரணி பூச்சியமானதாக இருக்கும் பட்சத்திலும் அதற்குரிய அலகை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சில வேளைகளில் நாங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டிருப்போம். சைவர் போன்ற பெருமானங்களுக்கு அலகுகளை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இதனுடன் தொடர்பான புள்ளி வழங்கும் திட்ட கலந்துரையாடலை கட்டுப்பாட்டு பரீட்சகர் ஒரு சந்தர்ப்பத்தில் நடாத்தி சென்ற போது எத்தனை பாகை சதம அளவையில் அல்லது எத்தனை பாகையில் நீர் உறையும் என்ற ஒரு சாதாரண தர மாணவனிடம் வினாவப்பட்ட பட்சத்தில் அந்த மாணவனுடைய விடையாக 0 பாகை சி என்று அமையும். ஒரு சாதாரண தர மாணவனினுடைய நிலையிலாவது நாங்கள் உயர்தரத்தில் பிரதிபலிப்புகளை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே தான் இத்தகைய விவரங்களை நான் இந்த இடத்தில் வலியுறுத்த விரும்புகின்றேன். தொடர்ந்து pHம் வெப்பநிலையும் எவ்வாறு நொதியத்தாக்க வீதத்தை பாதிக்கும் என பார்ப்போமா? pHனது விளைவு குறித்த pH வீச்சினுள் நொதியங்கள் வினைத்திறனாக தொழிற்படுபவை அடைப்பு குறிக்குள் பெரிதும் என தரப்பட்டிருக்கு. பெரும்பாலும் பெரிதும் ஒவ்வொரு நொதியங்களுக்கும் வெவ்வேறு pH பெருமான வீச்சுக்கள் காணப்படுவதுண்டு. பெப்சின் வனமில pH,
சில கார்போஹைட்ரேட்டுகள் நடுநிலையை அடியொற்றிய அல்லது மின்கார pH பருவான வீச்சுக்களில் தொழிற்படுபவை. எனவே தான் இந்த வகையில் நாங்கள் நொதியத்தாக்கத்தனி இனத்துவத்தின் பொருட்டு pH பருமான வீச்சுக்களை அறிந்திருக்கின்றோம். எனவே குறித்த pH வீச்சில் இருந்து வேறுபடும் பொழுது அந்த வேறுபாடு அதிகரிப்பாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். pH பருமானம் குறைகின்றமை அமில pHக்கும் அதிகரிக்கின்றமை கார pHக்கும் காரணமாகும். எனவே அதி உயர்ந்த தாக்க வீதம் அடையப்படும் pH பருமானம் நொதியத்தினது சிறப்பு pH ஆகும். ஆப்டிமம் pH என ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம். pH ரேஞ்ச். ஆக இந்த வீச்சுக்கு அப்பால் நொதியத்தாக்க வீதம் பாதிக்கப்படும். சிறப்பு pHயிலும் பார்க்க அதிகரித்த அல்லது குறைந்த pH நொதிய செயற்பாட்டில் அல்லது தாக்க வீதத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதிகரிப்பு அல்லது குறைவு ரெண்டுமே தாக்க வீதத்தில் வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்தும். அதிகரிப்பு தாக்க வீத அதிகரிப்புக்கோ குறைவு தாக்க வீத குறைவுக்கோ காரணமாக அமைவதில்லை. எனவே இந்த வகையில் இந்த சிறப்பு pH வீச்சுக்கு அப்பால் என்ன நடைபெறும்? நொதியங்கள் புரதங்களாலானவை. புரதங்கள் கோளப்புரதங்கள். இந்த புரதங்களினுடைய இந்த கோளப்புரத கட்டமைப்பை முதல் புரதம், முதல் நிலை கட்டமைப்பு, துணைநிலை கட்டமைப்பு, புடை கட்டமைப்பு, புடைச்சிறை கட்டமைப்பு. புடை கட்டமைப்பில் பல்வேறு விதமான பிணைப்புகளிலும் மாற்றங்கள் ஏற்படுவதனால் பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பு காரணமாக நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாதல் தடைப்படும். எனவே மாணவர்களே, இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அனுபவித்து கொண்ட விடயங்களின் அடிப்படையில் வீச்சை கவனியுங்க. அந்த வீச்சுக்கு அப்பால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ரெண்டுமே அதிகரிப்பாக இருக்கலாம், ஆன்றி குறைவாக இருக்கலாம், தாக்க வீதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றதனை உய்த்துணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் வரைவு எக்ஸ்எச்சை பாருங்கோ, ஒய்எச்சை பாருங்கோ, எக்ஸ்எச்சில் தரப்பட்டிருக்கிற pH வீச்சை பாருங்கோ. தவிர நொதிய தாக்க வீதம் pHன் பொருட்டு பெருமானங்களும் நொதிய தாக்க வீதத்தின் பொருட்டு 100 வீதம் போன்ற விவரங்களுமே இடம்பெறுகின்றன என்றபடியால் இங்கு வேறு தகவல்கள் எவையும் பதிவு செய்யப்படவில்லை. அதேவேளை தாக்க வீதத்தை குறிக்கின்ற வரைவினுடைய வடிவம் பருமட்டாக வேணும், திருத்தமான வடிவமாக இருக்க வேண்டும். இந்த வடிவம் சமச்சீரான மணி வடிவமாக அமைகின்றமை இயல்பானது. எனவே இது போன்ற விவரங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும், கவனிக்க வேண்டும் என்பதனை தயவு செய்து அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த பகுதி வெப்பநிலையினது விளைவு. நொதியத்தாக்க வீதத்தில் வெப்பநிலையினால் ஏற்படுகின்ற பாதிப்பு எத்தகையது என்பது. வெப்பநிலை அதிகரிப்பு மூலக்கூறுகளினது இயக்கத்தை அதிகரிக்கும். இதனால் நொதிய மூலக்கூறுகளின் கதியும் கீழ்ப்படை மூலக்கூறுகளின் கதியும் அதிகரிக்கப்படும். இது நொதிய உயிர்ப்பு மையங்களுக்கும்
கீழ்ப்படை மூலக்கூறுகளுக்குமான மோதுகைகளை அல்லது மோதுகைகளுக்கான நிகழ்தகவை அதிகரிக்கும். தொடர்ந்து அதிகளவிலான மோதுகைகளின் விளைவாக தாக்கம் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். இது ஒரு குறித்த வெப்பநிலை வரை அல்லது சிறப்பு வெப்பநிலை வீச்சு வரை மட்டுமே தொடரச் செய்யும். அதற்கப்பால் நொதியத்தாக்க வீதத்தில் அல்லது நொதியச் செயற்பாட்டில் விரைவான வீழ்ச்சி அல்லது குறைவு ஏற்படும். இவ்வாறு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், நொதியங்களின் அமைப்பு அழிவுக்குட்படுகின்றமை ஆகவாக இருக்கும். எனவே 2 சந்தர்ப்பங்களிலும் pH-உடன் தொடர்பாக வெப்பநிலையுடன் தொடர்பாக ஏற்படுகின்ற இரசாயன ரீதியிலான செயற்பாடுகள் எங்களுக்கு நொதியத்தாக்க வீதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகின்றன என்பதனை கவனியுங்கள். இரசாயன பிணைப்புகள் பாதிக்கப்படுகின்றன. ஏற்கனவே என்னால் இந்த பிணைப்புகளுடன் தொடர்பான விவரங்கள் அடையாளப்படுத்தப்பட செய்தனவாக இருக்கும். இது நொதியங்களும் அடிப்படை மூலக்கூறுகளும் ஒன்று ஒன்று நிரப்புகின்ற தொழிற்பாட்டில் செயற்பாட்டில் பாதிப்பை உண்டு பண்ணும். இதனால் நொதியத்தாக்க வீதம் குறையும். வரைவு இவ்வாறு காணப்படும். ஏற்கனவே பார்த்த வரைவு சமச்சீரான மணி வடிவம். இங்கு நாங்கள் பார்க்க போகிற வரைவு சமச்சீரற்ற வடிவமாக அதிகரித்த வீதத்திலும் பார்க்க உயர்ந்த வீதத்தில் தாக்க வீதம் குறைந்து செல்லும். அடுத்த வினா பிரிவு உபபிரிவு நொதியத்தாக்கங்களில் போட்டிக்குரிய மற்றும் போட்டிக்குரியதல்லாத நிரோதிகளின் தாக்கத்தை விளக்குக. காம்படிட்டிவ் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் நிரோதிகளினுடைய தாக்கத்தோடு தொடர்பான விவரம். போட்டியுள்ள நிரோதிகள் நொதியத்தினது உயிர்ப்பு மையங்களுக்காக கீழ்ப்படையுடன் போட்டியிடும் தேர்வுக்குரிய முறையில். ஏன் போட்டி உள்ள நிரோதிகளினதும் அடிப்படை மூலக்கூறுகளினதும் கட்டமைப்புகள் ஒரே மாதிரியான தோற்றத்தை ஏறத்தாழ கொண்டிருப்பதனால் இது சாத்தியமாகும். இது கீழ்ப்படையினை அல்லது கீழ்ப்படையின் வடிவத்தை அவ்வாறு வடிவம் மாற்றம் காண்பதன் மூலம் தன்மையும் வேறுபடச் செய்யும். எனவே உயிர்ப்பு மையங்களுக்காக இந்த மூலக்கூறுகளினுடைய கிடைக்கும் தகவு பாதிப்புக்குட்படும். போட்டியுள்ள நிரோதிகள் போட்டியற்ற நிரோதிகள் வேறு இடங்களில் உயிர்ப்பு மையம் அல்லாத இடங்களில் போட்டியுள்ள நிரோதிகள் உயிர்ப்பு மையங்களிலேயே போய் பொருந்திக் கொள்ளும். இதனால் போட்டியற்ற நிரோதிகள் போட்டியிட மாட்டா. ஆனால் போட்டியுள்ள நிரோதிகள் அடிப்படை மூலக்கூறுகளுடன் போட்டியிடுவதனால் உயிர்ப்பு மையம் தவிர்ந்த நொதியத்தினது வேறு பகுதிகளுடன் போய் பொருந்திக் கொள்வதனால் உயிர்ப்பு மையங்களினது வடிவங்கள் மாற்றம் கண்டு தாக்கத்தொடர் தொடர்ந்து இட்டு செல்லப்பட முடியாத நிலை எய்தப்படும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் நொதியங்களினதும் கீழ்ப்படை மூலக்கூறுகளினதும் ஒன்றுடன் ஒன்று பொருந்துகை இன்டியூஸ்ட் ஃபிட் என்று சொல்லுவோம். தூண்டப்பட்ட பொருந்துகை இட்டு செல்லப்பட முடியாமை காரணமாக தாக்கச் செயற்பாடு தொடர்ந்து இட்டு செல்லப்படாமை காரணமாக தாக்கம்
முற்றுப்பெறச் செய்கிறதாக இருக்கும், தடைப்படச் செய்கிறதாக இருக்கும். எனவே மாணவர்களே, முதலாவது கட்டுரை வினாவுடன் தொடர்பாக 1, 2 என 2 பிரதான பிரிவுகளும், 2வது பிரிவு மேலும் 2 உப பிரிவுகளையும் கொண்டதாக இந்த வினா அமைந்திருந்தது மட்டுமல்லாமல், ஏற்கனவே நான் வலியுறுத்தியபடி உயிரின் இரசாயன அடிப்படை விவரங்களுடன் தொடர்பான வினாவாக காணப்பட்டபடியாலும் இத்தகைய வினாக்களின் பொருட்டு நாங்கள் தெளிவாக அச்சமில்லாமல் பயமில்லாத வகையில் விடைகளை கோர்த்தெழுதி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே இது போன்ற வினாக்கள் 2018 கூட எங்களுக்கு இது போன்ற கட்டுரை அமைப்பு வினாக்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்த புள்ளி வழங்கும் திட்டத்தில் இடம்பெற்றிருந்த சில தகவல்கள் பழைய புள்ளி வழங்கும் திட்டங்களிலும் ஆங்காங்கே தலகாட்டச் செய்தவைத்தான். ஆனாலும் முற்றும் முழுவதுமாக இந்த வினாவுக்கான புள்ளி வழங்கும் திட்டம் புதிய வடிவமைப்பில் இடம்பெற்றிருந்தமையே நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதனால்தான் நீங்களாக இருந்து உயிரியல் பாடத்தை அணுகிறதன் மூலம் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்து அச்சமின்றி பயமில்லாத வகையில் முழுமையாக நிறைவாக வினாவுக்குரிய இலக்கத்தை மட்டும் பதிவு செய்து வினாவை திருப்பி எழுதி செல்ல வேண்டுமென்ற தேவையில்லை. அதேவேளை வினா பிரிவுகளுக்குரிய இலக்கங்களை தெளிவாக குறிப்பிட்டு விடைகளை எழுதி செல்ல வேண்டும். இந்த பிரிவுகளுக்கிடையில் உங்கள் விடைகளை மாற்றி விடைகளுக்குரிய குறிப்புகளை மாற்றி பதிவு செய்வீங்களேயாயிருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் ஈட்டப்பட முடியாத நிலைமை ஏற்படும் என்பதனை மனவருத்தத்துடன் தெரிய பண்ணுகின்றேன். ஏனெனில் வினா பிரிவுகளுக்கிடையில் கலப்புக்கள் ஏற்படும் பட்சத்தில் மதிப்பீட்டாளரினால் விடைகளை தெரிவு செய்வது கடினமாகிவிடும், சாத்தியமற்றதாகிவிடும் என்பதனால் ஆகும். நன்றியுடன் மாணவர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு குருகுலன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர்ற வினாக்களின் பொருட்டான கலந்துரையாடலின் பொருட்டு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.